அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்ங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 30/6/2025 ஆண்டு ஜூன் மாதம் திங்கட்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது, இதோட நம்ம செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயம், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க. நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க அந்த சிவபெருமானுடைய துணை தான் இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுதுங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் இவர் எப்படி வழிபாடு செய்யணும்? கட்டாயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதனால நீ நினச்ச காரியங்கள் கை கொடும். குறிப்பாக ஒரு மாதிரி சூழ்ச்சியாக இருக்குது வாழ்க்கை. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, எது நமக்கு நல்லது, எது நமக்கு கெட்டதுன்னு கூட தெரியாமல் ஒரு மாதிரி திக்கு திசை தெரியாமல் திணறி போய் நிற்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா, இது வந்து சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு 3 வில்வ இலைகளை ஒரு தலைமையில வச்சு வேண்டிட்டு வாங்க. இல்லை நிறைய இலைகள் கிடச்சிதுன்னா அவருக்கு வந்து மாலை கட்டி போடுறது, அதை அந்த இலைகளால் அர்ச்சனை செய்வதெல்லாம் கூடான கூடிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இது ஒரு சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன். தெரியாமல், அதாவது ஒரு மரத்துக்கு மேலே ஆஞ்சநேய பெருமாளுடைய உருவமாக இருக்கக்கூடிய குரங்கு ஒன்று வில்வ இலைகளை தெரியாமல் பிச்சு போட்டுட்டு இருந்துச்சான். ஸோ அது போட்டுட்டு இருக்கிற பட்சத்தில் சிவபெருமான் வந்துட்டு அந்த குரங்குக்கு வந்து காட்சி கொடுத்தாராம். அப்போ அந்த குரங்கு கிடைச்சான். எல்லாரும் உன்னை நோக்கி தவாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கலையே கடவுளே, எனக்கு எப்படி காட்சி கொடுத்த, நான் உன்னை வேண்ட கூட இல்லையேன்னு சொல்லிச்சான். உன்னையே அறியாமல் நீ அந்த வில்வ இலைகளை வந்துட்டு பறித்து போட்ட இல்லையா, அது நான் வந்து அர்ச்சனையாக ஏற்றுக்கிட்டேன், அதனால தான் உனக்கு நான் காட்சி கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாராமா. ஸோ அப்படிதாங்க, தெரியாமல் செய்ததே அவர் ஏற்றுக்கிற பட்சத்தில் தெரிஞ்சு கடவுளே எனக்கு இது சரி பண்ணி கூட நம்ம வேண்டுறப்போ எப்படிங்க நம்முடைய வேண்டுதல் நிறைவேற்றாமல் போயிடுவார். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு சிவன் வழிபாடு அப்படி சிம்ம ராசிக்கு சிறப்பு. சரிம்மா, இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாமா? சிம்ம ராசிக்கு இந்த நாள் உற்சாகமான நாள். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உறவுகளுடைய வருகையினால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகள் கூட சாதக முடியும். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு கைக்கு வருங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் அந்யோன்யம் அதிகமாகும். ஆனாலும் மற்றவங்க கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் விவாதங்களை யாட்டையும் ஈடுபடாதீங்க. பேசுறப்போ ரொம்ப பொறுமையாக கடைப்பிடிங்க. குறிப்பாக பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும். எங்க பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், நெளிவு சுழிவு தெரிஞ்சு இடம் பொருள் ஏவலிருந்து பேசுறதும் செயல்பாடும் இருக்கணும். சரிங்களா? இதோட வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனையும் சரி, வியாபாரம் சரி, லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும், ஒரு குறையும் இருக்காது. இதோட ராசிக்குள்ள சந்திரன் இருக்காருங்க. கடந்த காலத்துல கிடைக்க நினைச்ச நல்ல வாய்ப்புகள் எல்லாமே சரியா நம்ம பயன்படுத்தாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கைகளுடைய எண்ணிக்கை குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணணும்? வாடிக்கைகிட்ட கனிவு நடந்துக்கணும். அவருடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்தணும். இதோட உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறை, அரசாங்கத்துறையும் ஆண்களோ பெண்களோ வேலை சுமை அதிகமாகும். அதே போல பேசுறப்போ கோபதாபங்களை விட்டுட்டு கொஞ்சம் இனிமையா பேச பாருங்க. இதையடுத்து மாற்றங்களால ஏற்றம் காணக்கூடிய நாள். உடைய ஆரோக்கியம் சீரா இருக்கும். உடைய உணவு விஷயத்துல மட்டும் கட்டுப்பாடு தேவை. மற்றபடி வருமானம் திருப்திகரமா இருக்கும். உத்தியோகத்துல லீவு போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, அந்த நாட்களில் செய்ய வேண்டிய வேலையை இந்த நாளில் செஞ்சு அதை வந்து சரி கட்ட பாருங்க. இதோட தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் முதலீடுகளில் அதிகமாக பணம் போடுவீங்க. புதியனுடைய நட்பு கிடைக்கும். இதோட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உடைய தேவைகள் பூர்த்தியாகும். நவீன வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அது சம்மந்தப்பட்ட லோன் கிடைக்கும். இரவு நேர பயணங்களின் போது அதிக கவனம் தேவைங்க. அனாவசியமா எந்த ஒரு செலவும் செஞ்சிடாதீங்க. கையிருப்பு பார்த்து தேவையான செலவு மட்டும் பார்த்து பண்றது நல்லதுங்க. அதே போல எதிர்பார்த்த காரியம் சிறப்பாக நடக்கும். இதுல வேற மொழி பேசுறவங்க, வேற மதத்தை சேர்ந்தவங்களாம் இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. பெண்களை பொறுத்த நல்ல வரங்க அமையும். மாணவர்களுக்கு கனவுகள் நனவாகும். ரியல் எஸ்டேட் மற்றும் கமிஷன்ல வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு தொகை இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தனவரவு குறைவில்லை. இதுவே அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் உடைய மதிப்பு உயரும். காதல் கண் சிமிட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அதே போல விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் உடைய அறியாமை விலகும். இத்தனாலா நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, நல்லது எது கெட்டது எதுவுமே தெரியாம மொத்தமா இருந்தோம் இல்லையா, அந்த ஒரு புரிதல் எனக்கு தெரியும். நம்ம இத்தனால எப்படி இருந்தோம், நல்லதை வச்சுட்டு இருந்தோமா, கெட்டதை ஒதுக்கி வச்சோமா, இல்லை கெட்ட தூக்கி வச்சுட்டு நல்லதை ஒதுக்கி வச்சோமா, இந்த மாதிரி. இதோட பணவரவுல பங்கம் இல்லை. புதிய நட்பால நன்மை உண்டு. வெளி நபர்கள்கிட்ட எச்சரிக்கை இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய புகழ் ஓங்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு வெற்றி உண்டு. சிறிய தூர பயணம் போயிட்டு வரீங்க, அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் அன்பு அதிகமாகுது. குறிப்பா எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையும். நண்பர்கள் மத்தியில மரியாதை கூடும்.
பெற்றோருடைய நீண்ட நாள் பிரச்சனைகளை இன்னைக்கு வந்து சரி செய்து கொடுப்பீங்க. இதுல வியாபாரம் மற்றும் தொழிலாகட்டும், உத்தியோகம் மட்டும் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு போட்டியா இருக்கவங்கள தவிடு பொடியாக்கிடுவீங்க. அதே போல சக ஊழியர்கிட்ட முன்கோபத்தை தவிர்த்துக்கோங்க. விளையாட்டுல வெற்றி தொடரும். உடல்நல குறிப்பா தாயுடைய உடல்நலம் சீராகுது. உத்தியோக பணிகள் இருக்கவங்க அங்க பணம் ஏதோ கொடுத்திருந்தா அந்த கடன் அப்படிங்கிறது பைசலாகும். நண்பர்கள் விஷயத்துல விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. மனதில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்துல வாக்குவாதம் வேணாம். இதோட மூத்த உடன்பிறப்புகளால நன்மை விளையும். மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாதனை படைப்பீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய கணவர் கூட இன்னைக்கு நனவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் கலைஞர்களுக்கு பட வாய்ப்புகள் அமையும். பேரு புகழ்னு சொல்லி கொடிகட்டி பறக்க போறீங்க. இதுவே ஆசிரியர் பணியில் இருக்கீங்கன்னா பாராட்டுகளை பெறுவீங்க. மனம் அமைதி தேடும். பெருவுடைய சந்திப்பு உங்களுக்கு அனுபவத்தை கூட்டும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தீர்த்து விடுவீங்க. எல்லாத்துக்கும் மேல ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிக்கனத்தை கடைபிடிக்கணும். இளைஞர்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல நாள் தாங்க. ஏன்னா வேலை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல காரியம் ஒன்று ஈஸியாக அன்னைக்கு வந்து கைக்கூடி வரும். இதோட பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு உங்க மனசுக்கு இனிமை தரக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடக்கும். பிள்ளையுடைய திருமண விழா பத்தின திட்டமிடுதல் இன்னைக்கு வந்து கைக்கூடி வரும். இந்த பங்கு சந்தையில ஈடுபட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்து சூதானம் பண்ணுங்க. ஏன்னா பெருசா முதலீடு பண்ணணும் அப்படின்னாக்கா இழப்புகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனா மாற்றம் ஒன்னே மாறாதுங்கிறத இன்னைக்கு வந்து முழுசா தெரிஞ்சுப்பீங்க. எதிரிகள்லாம் உங்ககிட்ட தாக்கு பிடிக்காம ஒளிஞ்சு போவாங்க. பணம்ங்கிறது பல வழிகளில் வரும். உறவுக்கார்ட்ட கொஞ்சம் மனக்கசப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கேயும் வந்து நமக்கு கோபத்தை தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்ல வர்றாரு. அதே போல காரியங்கள்ல வெற்றி உண்டு. அனுகூலமான நாள். கல்வியில தேர்ச்சி உண்டு. தன்னம்பிக்கை தைரியம் கூடக்கூடிய நாள். இதோட புத்தி சாதுரியம். புதிய பயிற்சிகள்ல ஈடுபாடு அதிகமாகும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. மேலும் பெண்கள் மூலம் லாபம் உண்டு. அவர்களுடைய நட்பால சுகம் ஏற்படும். ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. ஒட்டுமொத்தமா நாள் பொன்னான நாள். தனலாபம், குடும்பத்துல நிம்மதி, குடும்பத்துல சுகம், இப்படி எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு. வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் அளந்து பேசுங்க. மனசுக்கு தெம்பும் மனமகிழ்ச்சியும் அதிகமாகும். இதோட குழந்தைகள் மீது பாசம் பொழிவீங்க. அரசு வகையில ஆதரவு உண்டு. தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. நெருக்கமானவர்கள் வழியில சில சங்கடங்களும் தோன்றி மடியும். கால்நடை வியாபாரத்துல பொறுமை அவசியம். திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும். இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் சிறப்பான நாள். இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சூழல் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். நீங்க தான் பார்த்து சூதானமா இருக்கணும். கவனமா செயல்படுங்க. இதுவே சொந்த தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா தொழில் வந்து வளர்ச்சி பெறுங்க. லாபத்திற்கு குறைவு இருக்காது. இருந்தாலும் வாடிக்கையாளர்கிட்ட கனிவா பேசுங்க. முன்னாடி சொன்னதான் பேச்சுல கட்டாயம் இனிமே தேவை. இதுல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ரோஸ் நிறம். இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அந்த ட்ரெஸ்ஸா மட்டும் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு பொருள் வகையில ரோஸ் கலரை கூட வச்சுக்கிறது சிறப்பு. இதுல நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம். இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் நம்ம பொதுவா சிம்மராசின்னு சொல்லுவோம். அந்த வகையில முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் உடைய வேலையில கவனம் தேவைங்க. மற்றபடி எதிர்பார்ப்பு நிறைவேறும். காலையில செலவு அதிகரிச்சாலும் நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தாராள செலவு செய்வீங்க. மேலும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பூர நட்சத்திரம். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கணுங்க. வருமானத்தை ஏற்படுத்த தடைகள் விலகும். வியாபாரத்துல வருமானம் கூடும். உங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வாய்ப்பு உண்டு. மதியத்துக்கு மேல உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். ஒரு வரையில சொன்னாக்க பொறுமை தேவைப்படக்கூடிய நாளா இருக்கு. அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். முன்னேற்றமான நாளுங்க. குறிப்பா மனசுக்கு தெளிவு உண்டாகும். தேவைக்கேற்ற பணம் வரும். முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு சிலருக்கு திடீர் பயணம் ஏற்படும். எல்லாத்துக்கும் மேல புதிய முயற்சிகளை தவிர்த்திடணும். இதோட கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும். மற்றபடி இந்த நாள் சிறப்பான நாள் தான். எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாளை வந்து குறை சொல்ல முடியாது. மேக்சிமம் 100க்கு 90% சாதகமாக தான் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய அந்த 10% கூட நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம், விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய இடம், அதே போல கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய இடம், பொறுமை கடைபிடிக்கக்கூடிய இடம், கோபதாபங்களை விட்டு கொடுக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி விஷயங்களால அது சரி செஞ்சிட முடியும். அதே போல இந்த நாள் முழுக்க நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் ஓம் நமக் சிவாய. இந்த மந்திரச்சொல்ல நாள் முழுக்க சொல்றது சிறப்பு. முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு காலையில முடிஞ்சா போயிட்டு வாங்க. முடியாத பட்சத்துல மாலை நேரத்துல போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் மாதிரி பண்ணிட்டு வாங்க. அதே போல நந்தி தேவரையும் அவருடைய சிவபெருமானையும் சேர்ந்த மாதிரி வணங்குவது சிறப்போ சிறப்பு.
நீங்கள் சிவபெருமானுக்கிட்டே இப்படி வேண்டுதலை வைக்கலனாலையும் அவரை பார்த்துட்டு வெளியே வந்து நந்தி தேவர்கிட்ட உடைய வேண்டுதலை அவர் காதில் சொல்லிட்டு வாங்க. அவருக்கு புரியாத விஷயங்கள்ல உங்களுடைய சார்பா நம்முடைய நந்தி தேவர் சிவபெருமானுக்கிட்ட கோரிக்கையா வைப்பார். கட்டாயம் நந்தி தேவரால உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். வாழ்த்துக்கள்ங்க. இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய தெய்வங்கள் துணை வரட்டும். நன்றிங்க.